ஹலோ மக்களே 139வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட் நேவி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா துடுப்பு போட்டுலாம் கப்பலை தூக்கிட்டு போகலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆளுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு எத்தனை வாட்டி தாண்டா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க, டே லூஃபி உன் கையை கூட்டுறான்னு சொல்லிட்டு. நான் சாப்பிடவே இல்லடா, எனக்கு சாப்பாடு கொடுத்தா நான் சண்டை போடுவேன், எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சாஞ்சு கிடக்கான். ஒரு பக்கம் வர மேஜர் பேஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வந்து தலையில ஒரு சுண்டு சொல்லிட்டு வேற லெவல வந்து நின்றுட்டு இருக்கான். டேய் நீ கூப்பிடும் போது எனக்கு காது கட்டுருச்சுடா, ஏன்டா இவ்வளவு நான் கத்துறேன்னு சொல்லிட்டு அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. மங்கி டி லூஃபி இங்க வந்துட்டான் சார், அவனை ஓரளவுக்கு நாங்க லாக் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காம என்னடான்னு சொல்லிட்டு அவர் முழிக்காரு. அவருக்கு விஷயம் தெரியுமானே தெரியல. ஆனா அவர் வேகமா ஓடி வராரு. என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு லேடி இருக்கா, அது ஒரு பாட்டி தான். அவ ஏதோ ஒரு வேற லெவல நின்னுகிட்டு இருக்கா. கொஞ்சம் விட்டா சில விஷயத்துல நீ விட்டுருப்போன்னு சொல்லிட்டு இருக்கா. பைனாக்குலர் குடுன்னு சொல்லிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்காரு அவரு. அடே இது முகிவரா லூஃபியோட பிளாக்ல அவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவங்கள நாங்க சுட்டு பார்த்துட்டோம். ஆனா அவங்கள ஸ்டாப் பண்ணவே எங்களால முடியல. இப்ப என்னதான் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நேவி. இப்ப நான் ஆட்டத்தை காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா ஒரே ஒரு காயின் எடுக்காரு. உன்னை நேவில சொல்றானுங்க மேஜரோட வந்து சீக்ரெட் டெக்னிக்கடா, அவர் ஆட போறாருன்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பாம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சடனா காயின் வந்து லூஃபி கப்பல் நோக்கி வச்சிருக்கானுங்க. சடனா பார்த்தா தும்முதாரு. என்னன்னு பார்த்தா லூஃபி கப்பல் அடிக்கணும்னு சொல்லிட்டு நேவி கப்பல் அடிச்சிட்டாரு. அடிச்சல ஒரு நேவி கப்பலே சாஞ்சிருச்சு. சடனா லூஃபி கப்பல் ஷாக் ஆகுறாங்க. டே எவனு ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்குள்ள பார்த்தா உசப் வந்து நின்னுகிட்டு இருக்கான். டே அதை அடிச்சதே நான் தான்டா, அவனை எப்படி முடிக்கி எனக்கு தெரியும் சொல்லிட்டு உசப் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ நடத்தா அப்படி பண்ண, உனக்கு எப்படி அவனுக்கு சாய்வானு தெரியும் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நாமி கத்துறா, டே அவனோட ஃபார்மேஷனே உடஞ்சிச்சுடா, வாங்கடா இங்கிருந்து அழுத்தி போன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. கத்திக்கிட்டு இருக்கான். சார் கோயிங் மீறி போய்கிட்டே இருக்கு சார், ரொம்ப தூரம் போயிட்டுன்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்றாரு அவரு. நினைச்சதோட வித்தியாசமா போதான்னு சொல்லிட்டு பாட்டி கிட்டு இருக்கா. எல்லாமே ஹிஸ்டரி படி தான் போகுது, அதெல்லாம் நம்ம நினைச்சாலும் மாத்த முடியாது, அது போகையில போகட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எவனுக்குலாம் அடிபட்டு இருக்கா அவனெல்லாம் சரி பண்ணுங்கடா, நம்ம எப்பவும் போல லூலுக்காக்கு பிளான் பண்ணிருந்தோம், அதுபடி நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு லூஃபி அப்படியே விட்டாரு. ஒரு பக்கம் லூஃபி கப்பல் அப்படி பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி ஒரு பக்கம் சாஞ்சு கிடக்கான் பசிக்கின்னு சொல்லிட்டு. இந்த மெரைன்லாம் துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ரோபின் உசப்பும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்து வரவே இல்ல. ஒன்னு ஜோரா சொல்லிக்கிட்டு இருக்கான், டே நம்ம கப்பல்ல 2 தலை மேல பவுண்டி கிடக்குடா, அப்பனா அதெல்லாம் பிரச்சனை வரத்தானே செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ராபினையும் லூஃபியும் தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ரோபின் தலைமையில 79 மில்லியன் பெரி கிடக்கு, மங்கி டி லூஃபி தலைமையில 100 மில்லியன் பெரி கிடக்கு. ஆனா அவனுக்கு இன்னும் 30 மில்லியன் பெரி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சோரோ தலைக்கு 60 மில்லியன் பெரி வந்துருச்சு. ஆனா இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. லூஃபி அவனுக்கு வந்து 30 மில்லியன் பெரி மட்டும் தான் அவன் குரூல வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே நாமி சொல்றா, டே நம்ம போகல பார்த்து தாண்டா போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு லைட் ஹவுஸ் வருது. சோப்பர் கத்துறான், டே அங்க ஒரு ஹார்பர் இருக்கு பாருங்கடான்னு சொல்லிட்டு. எங்கடான்னு சொல்லிட்டு ரூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டே ஹார்பர் இருக்குன்னா சாப்பாடு இருக்கும், நம்மளுக்கு அங்க இடமும் இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்கடா சாப்பிட போவோம் மாஸ் காட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா சோப்பர் அப்படி பொடிநடையா நடந்து வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா பார்த்தா ஒருத்தன் வந்து நின்னுகிட்டு இருக்கான். டே யார்டா நீங்க ஹார்பருக்கு வந்திருக்கீங்கன்னா அங்க நிக்க கப்பலுக்கு நீங்க பே பண்ணணும், முதல்ல பே பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமி சொல்றான், நாங்க ஒன்னும் ஊருக்குள்ள வெறும் பொருள் வாங்க தான் வந்தோம், நாங்க இதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது டியூட்டி, பே பண்ணுங்க, பே பண்ணல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கன் எடுத்து நின்னுகிட்டு இருக்கான். ஒன்னு சாஞ்சி வந்துட்டான். டே ஒரு லேடி முன்னாடி இப்படா கண்ணை தூக்கிட்டு வைப்ப, உனக்கு என்னடா தைரியம் சொல்லி கட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள லூஃபி சாப்பாடு சொல்லிட்டு சாஞ்சி அந்த ஆளையும் அடிச்சு மிச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆளுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க இருக்கவன செதறி கிடக்கான். சரி இருங்கடா நானும் வரேன்னு சொல்லிட்டு உசப் கிளம்புறான். டே இருங்கடா சொல்லிட்டு இன்னொரு சத்தம் வருது. எவனோ ஒருத்தர் சயின்டிஸ்ட் மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கான். டே உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கணும்னு சொல்றான். யாருடா இவன் கோமாளின்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா வந்தவர், டே நீங்க இது வரைக்கும் ரெயின்போ கலர் மிஸ்ட பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. யார் நீ, எதுக்கு இந்த கேள்வி கேட்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கேட்கறான். சரிடா உங்கள்ட்ட எதுவும் கேட்க வரும்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. வந்தான் கேள்வி கேட்டான், ஆட்டிடியூட காட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். நிறைய விஷயத்த சொல்லுங்க, நான் ஏதாச்சும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். என்னன்னு பார்த்தா இங்க போயிட்டானுங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தாத்தா நின்னாருல, அவர் வந்து நின்னுகிட்டு இருக்காரு. சயின்டிஸ்ட் உனக்கு எது காசு இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நானா பே பண்ண மாட்டேன், இந்த பையன் தான் பே பண்ணுவான்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு பே பண்ணணும்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். ஆமா ரெயின்போ மிஸ்ட பத்தி சீக்கிரம் சொல்லணும்னா நீ தாண்டா பே பண்ணணும்னு சொல்றாரு சயின்டிஸ்ட். நானே கேட்கலடா, நீனா தாண்டா வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். உடனே அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காரு. டே நான் தாண்டா கென்சோ, நான் ஒரு ஜீனியஸ் சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. ரெயின்போ மிஸ்ட பத்தி நான் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்களே வந்து ஜீனியஸ் சொன்னா அதை எப்படி எங்களால நம்ப முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். பேச ஆரம்பிக்கார் ரோபின். என்னை ப்ரொஃபசர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்ன ரோபின் சொல்றா, இந்த புக் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு காட்டுறாவா. என்னன்னு பார்த்தா ரெயின்போ மிஸ்ட பத்தி ஆல்ரெடி நிறைய படிச்சிருந்திருக்கா. பஸ் வந்து கிராஸ் பண்ணி வந்தேன், அந்த சமயத்துல இதெல்லாம் படிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த புக் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக் மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த புக்ல அப்படி என்ன எனக்கு புரிஞ்சுச்சுன்னா, ரெயின்போ மிஸ்ட் வந்து ஒரு கடவுளோட தோட்டம் புரிய வந்துச்சு, இல்லனா வந்து ஒரு எல்டோரடான்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்டோரடானா தங்க சிட்டியோட என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு இருக்காவா. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்காவா. ஓபனா சொல்ல போனா ஏகப்பட்ட பேர் இந்த ரெயின்போ மிஸ்ட் பத்தி தேடி போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா போனவங்க யாருமே இது வரைக்கும் ரிட்டர்ன் வரவே இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அதுல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதனாலதான் இந்த மிஸ்ட பத்தி நீங்க ரீசர்ச் பண்றீங்களான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். இவர் சொல்றதெல்லாம் நீங்க மனசுல எடுக்காம இருந்தாலே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காம. எதுக்கு நீ
எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா மேயர் வெட்டனோட நாய் தான் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, மேயர்ட்ட வந்து எல்லா காசையும் வாங்கி தான் வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஒன்னும் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, இவன் ஏமாத்துக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள். மக்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு கொட்டு சத்தம் கேக்கு. டாக்ஸ் கலெக்ஷன் ஸ்குவாட் வந்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா சாப்பிட்டு முடிக்கானுங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஹலோ சிட்டிசன், எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ள வராவன் வந்துட்டு, டே நீ நல்லா சாதனம் குடிக்க போலுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரிங்க்கு ஒரு டாக்ஸ் கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் குடும்பத்துக்கு கொடுத்துட்டா அதுக்காண்டி தான் வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிறதுல அவனோட வாலெட்ல இருந்து காசு அவங்களே எடுத்து அவங்களே யூஸ் பண்ண ஆரம்பிக்கானுங்க. என்னன்னு பார்த்தா வாரம் எல்லாருமே காசு பிடிக்கிட்டு இருக்கானுங்க. யார்டா இவன் சொல்லிட்டு உசப் கேக்கா. இவன் தான் மேயர் வெட்டனோட பையன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து எங்கள்கிட்ட எப்பவுமே டாக்ஸ் அமௌண்ட் புடிங்கிட்டு போறதுல இவன் தான் மன்னன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கடைக்காரன். கடனா இங்க பாக்கான். ப்ரொஃபசர் ஹென்சோ, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தாரு. மிஸ்டரி சர்ச்சை பத்தி எது கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது வரைக்கும் என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியல, நானும் சிலபட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றான். ரிசர்ச் நடத்துது இந்த மக்களோட டாக்ஸ் மணி வச்சு தான் நடத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ரெயின்போ டவர் இந்த டாக்ஸ் மணி வச்சு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுல கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். போறான் அப்படியே சடனா திரும்பி ரிட்டர்ன் வரான். டேய் உன் பிளேட் ஃபுல்லா ஸ்பெகட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கேக்கு லூஃபிட்டு தான் கேக்குறான். நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு டாக்ஸ் கொடுக்கணும்டா, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். நான்லாம் பே பண்ண முடியாது, இவன் பே பண்ணணும்னு சொல்லிட்டு உசப்ப கையை கட்டுறான். பார்த்தா உசப்ப வந்து பே பண்ண வச்சுட்டான். ரொம்ப நன்றி உசப் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி ஏன்ட்டு இருந்து ஏன்டா காசை போய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த கடைக்கார வெளியே வராரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, இதனால இங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க, இனிமேல் நாங்க இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எப்பவுமே எங்க கேப்டன் தான் முடிவு எடுக்கணும், அவர் முடிவு எடுத்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கான் ரோபின். என்ன கேப்டன் சொல்லிட்டு கேக்குறாவா. ஆனா அவன் அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நாமி ஒரு பக்கம் ஷாப்பிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் சோப்பர் முதுகுல ஏத்தி விட்டா. நிறைய வேக வேண்டியது இருக்கு, படம் வரையணும் அது செய்யணும் ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா இங்க ஒரு பக்கம் சாஞ்சி சொல்லிட்டு இருக்கான். நாமி நீ எதனாலும் பர்ச்சேஸ் பண்ணு, உன் கூட நடந்து வரன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கானுங்க. எவனே தெரியல சோல்ஜர் மாதிரி ஒரு 2 பேர் வரானுங்க. நீங்க வந்து அந்த ஹார்பர்ல வந்து டாக்ஸ் பே பண்ணாம இருந்தீங்களா, அது நீங்க தானே சொல்றாங்க. சடனா பார்த்து ஒரு ரோபோட் மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கு. மேயர் வெட்டனோட கிராண்ட்சன்னா இங்க ஒரு ஆபீஸரா இருக்கேன், எவன்லாம் டாக்ஸ் பே பண்ணல அவங்க கதையை முடிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஷாப்பிங் போய்கிட்டு இருக்கோம், இல்லை துண்டு துண்டு ஆக்கிரும் சொல்றான். சாஞ்சி சண்டைக்கு தயாரா நின்னுகிட்டு இருக்கான். ஆனா பார்த்தா சாஞ்சி ஒரு கிக் விடுறான். என்னன்னு பார்த்தா சாஞ்சி காலிலே ஷாக் அடிச்சு ரிட்டர்ன் வந்து விழுந்துட்டான். அடே பாடி முழுக்க ஷாக்க வச்சிருக்கியா, சரி உன்னை நான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். என்ன தொட்டா எல்லாவனுக்கு ஷாக் அடிக்க மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இது ஒண்ணு டெவில் ஃப்ரூட் பவர்லாம் இல்ல, பிரைவேட்டாவே ஜெனரேட்டர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றானுங்க அவனுக்கு. ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டியை பவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. என்னோட எலக்ட்ரிக் ஷாக் சூட் எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா திரும்பி சாஞ்சி மேல ஒரு போர்டு போடுறான். அந்த இடமே புகை மூட்டமா பறக்கு. என்னடா அது ஒரு இடின்னு சொல்லிட்டு லூஃபி இன்னொரு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு வழியா நம்மளால தப்பிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். சாஞ்சி சாப்பர் நீ நாமிய பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி நீ பாத்துருன்னு சொல்றான். நாமி கவலைப்படாத நாமி, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல நான் கவலைப்படுறது என்னோட ஷாப்பிங் பொருளை பத்தியும் சொல்றாவா. கவலைப்படாத நாமி, உன்னோட பொருள் ஒன்னாகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி ஒரு பக்கம் உசப்ப கட்டுறாங்க. என்னடா எல்லாத்துக்கும் டாக்ஸா, இந்த ஊரை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு உசப் நடந்து வரான். சடனா அவர் அப்படி நின்னுக்கிட்டு இருக்காரு. சடனா சாரி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹென்சா நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உனக்கு எதுவுமே புரியலடா, இவரோட இதுக்காண்டி தாண்டா எல்லாரும் காசை வாங்கிக்கிட்டே இருக்காங்க, இவர் மட்டும் ரிசர்ச் பண்ணாம இருந்தாருன்னா யார்கிட்ட காசு வாங்க அவசியமே இல்லைன்னு சொல்றான் உசப். என்ன நடக்கும் முதல்ல புரிஞ்சுக்கடா லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஆனா பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பாக்காங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. டே ஹார்பருக்கு கேலியன் வருதுன்னு சொல்றானுங்க அவனுக்கு. கேலியன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். சடனா பார்த்தா ஹென்சா அங்க இருந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கமா ஜோரா கப்பல்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். என்னடா அந்த ஹார்பர்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு வேகமா பார்க்க வராங்க. என்னன்னு பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு ஷிப் இருக்கு, பழமையான ஷிப்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு ரோபின். ஆமா அது டேலிசியம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னன்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவர் வேகமா போய்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு கார் மாதிரி இருக்கு, சின்ன கார் மாதிரி. அதை எடுத்துட்டு அனல் வேகத்துல போறாரு. ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ள இறங்குறாரு அவரு. ஆனா அது போட் மாதிரி மாறுது, வேற லெவலா இருக்கு. லூஃபி அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா அவர் அந்த பெரிய கப்பல் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு பக்கம் சாஞ்சி அடிக்க வரான். ஆனா சாஞ்சிக்கு ஷாக்கிங்க கொடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஷாக் அடிச்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காங்க. சாஞ்சி அது ஃபுல்லுமே மெட்டல்டா, நீ அங்க தப்பிச்சு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நாமி கத்துறா. டே அது எவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவ் தெரியுமாடா, அதை கீழே போட்டுறேன்னு சொல்லிட்டு உன்னை சோப்பர் கத்துறான். அவன் உடம்புல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. சாஞ்சியோட கிக் ஒர்க் ஆகவே இல்ல, நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு சாஞ்சி யோசிக்கான். சடனா ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட ஆரம்பிச்சோன்னா அங்க தடிக்க அவன் ஒரு பக்கம் விழுந்துட்டான். ஒரு பக்கம் இங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா இங்க திரும்பி ஹென்சா தான் கட்டுறாங்க. அவர் ஒவ்வொரு பேரையே சொல்லிக்கிட்டு வராரு. இங்க
அப்ப நோய் இசோகா ரொங்கோ புக்காவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு வராரு. என்னன்னு பார்த்தா அந்த ஓல்டு ஷிப்குள்ள ஏறி தேட ஆரம்பிச்சிட்டாரு அவரு. எப்படாம அந்த ஓல்டு ஷிப்குள்ளே போறாரு. இங்க ஒரு பக்கம் நம்ம லூஃபி அந்த கப்பல் எடுத்துட்டு கம் கம் ராக்கெட் சொல்லிட்டு பாஞ்சு இந்த கப்பலுக்கே வரான். இது என்ன போட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகுறாரு. ஆமா நான் ரப்பர் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா நான் கம் கம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவரோட சின்ன போட்ட லூஃபி கேட்கறான். அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பாக்குறாங்க ஏகப்பட்ட வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்னு என்னடா இந்த ஷிப் இன்னும் ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கப்பல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்ன 50 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா ஷாக் ஆகுறாரு. இந்த கப்பல்ல ஏறல எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்றாரு அவரு. என்ன பேச வரீங்கன்னு சொல்லி உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவர் அந்த ஒரு ரேடியர் மாதிரி வச்சிருந்தாருல அதை வச்சு டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேடார் வந்து நல்லா டிடெக்ட் பண்ணுதா, நல்லா ரியாக்ட் பண்ணுது, ஸ்ட்ராங்கா காட்டுதுன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி ரெயின்போ மிஸ்ட் மேலதான் பறந்துகிட்டு இருக்கு. ரெயின்போ மிஸ்ட் பாருங்கடான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னோட H1ஆல இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பேசிக்கிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா லூஃபி கப்பலை தூக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காரு. பெரிய கப்பலை தூக்கிட்டு போக வேண்டியதானே, எங்க கப்பலத்துக்கு தூக்குனீங்கன்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். டே வெட்டன் ஹேண்ட் பட்டனால அந்த கப்பல் ஆல்ரெடி செதஞ்சு போய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷிப்புக்கு இவ்வளவு நடந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு உசப் கேட்கறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகல, அதுல எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஒரு பக்கம் சாஞ்சி சோப்பர் நாமி வராங்க. கரை ஒதுங்கி பக்கத்துல வந்தோன்னே அங்க வந்து கப்பலே இல்ல. டே அந்த மொட்டை தலையிட்ட கொடுத்துட்டு தானே போனா, அவன் என்ன செஞ்சு வச்சான்னு சொல்லிட்டு ஜோரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆனா எதுவுமே தெரியாம நம்மளால தூங்கிக்கிட்டு இருக்கான். உசபோ பயப்படுதான். டே நம்ம அந்த மிஸ்டுக்கு போனோமான்னு சொல்லிட்டு ஆமா நம்ம போயே தீரணும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ரிசர்ச்சுக்காண்டி தான் நான் இவ்வளவு நாள் டைம் ஒதுக்கிக்கிட்டே இருந்தேன், கடைசி அந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்படிதான் சொல்லிட்டு ரோபின் கிட்ட இருக்கா. நான் எதுக்கு பயப்பட போறேன், நான் தான் கேப்டன் உசப்னு சொல்றான். ஸ்ட்ரெயிட் அந்த ரெயின்போ மிஸ்ட நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. உள்ள போறாங்க. சடனா ஏதோ பார்த்தா சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டு வருது. அதுக்குள்ள நுழைஞ்சு இன்னொரு பக்கத்தோடி வெளியே வந்துட்டாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வெளியே வராங்க. அங்க ஃபுல்லா இடிஞ்ச கப்பலா இருக்கு. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே இதுதான்டா ஆப் கோர்ட்னு சொல்றாவா. என்னன்னு சொல்லிட்டு உசப் கிட்டு இருக்கான். லெஜெண்டரி கப்பல் எல்லாருமே சவ கிடங்கு இடம் தான் இது. ஒரு வாட்டி நம்ம உள்ள வந்துட்டோம்னா இதுக்குள்ள இருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்றா. ஆனால் லூஃபி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன். See you, bye.